ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு மீன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்திருக்கேன். வறுக்க தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருக்குறேன். இதை நல்லா வந்து பெசரி எடுத்து காய வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மீனில் அந்த மசாலா வந்து சேர்ற வரை நல்லா காய வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உடனே செய்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது ஊறுற வரை நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு வந்து 2 தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு, மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சோம்பு தான் நான் எப்போயும் சேர்ப்பேன். அப்புறமா பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூள் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்த பிறகு புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும். மீன் குழம்பு வந்து நல்லா சுண்டி கெட்டிப்பட்டு வந்த பிறகு ஒவ்வொரு மீன் பீஸாக எடுத்து போடணும். மீன் பீஸ் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, 2 நிமிஷம் கொதிக்க விடணும். மீன் வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மசாலா நல்லா சார்ந்துருச்சு. வந்து ஒவ்வொரு இதுவாக சேர்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா மீனையும் பொரிக்கலை, மத்தியானத்துக்கு சாப்பிட மட்டும் பொரிச்சிட்டு மிச்சம் இதை வந்து டப்பாவில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். தேவையான அப்பப்போ எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வச்சேன்னா இப்போயும் 2 நாளைக்கு அதே தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி மீன் குழம்பு வந்து செட்டிநாடு ஸ்டைல்லையும் செய்வாங்க. அது வந்து இன்னொரு நாள் நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.